லங்கா சத்தோச நிறுவனத்தில் நாடு பூராக உள்ள கிளைகளில் பணிபுரியறதுக்காக பல வேலைவாய்ப்பு வெற்றிடங்கள் வந்திருக்கின்றன. அதாவது என்ன வேலைவாய்ப்பு வெற்றிடங்கள் அப்படின்னு சொன்னால், சேல்ஸ் அசிஸ்டன்ட் ஓல் ஐலண்ட், அதாவது நாடு பூராகவும் எடுக்க காத்திருக்கிறார்கள். அதே மாதிரி சீனியர் சேல்ஸ் அசிஸ்டன்ட் ஓல் ஐலண்ட் தான் அதுவும். அதே மாதிரி சொப் இன்சார்ஜ் அதுவும் ஓல் ஐலண்டுக்கு எடுக்க காத்திருக்கிறாங்க நிறைய பேரை. ஏரியா மேனேஜரும் ஓல் ஐலண்டுக்கு எடுக்க காத்திருக்கிறாங்க நிறைய பேர். அதாவது உங்களுக்கான இந்த வேலைக்குரிய தகைமைகள், ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு தகைமைகள் கேட்குறாங்க. அதாவது கல்வி பொது தர சாதாரண தரம் முதல் ஏ லெவல், அதே மாதிரி என்விக்யூ லெவல் ஏதாவது இருந்தால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மேலே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கான க்ளோசிங் டேட்டை நான் பின்னர் அறிவிக்கிறேன். அதாவது பிராந்திய முகாமையாளர் ஒதுக்கப்பட்ட பிராந்தியத்தில் விற்பனை வளர்ச்சியை முன்னெடுத்து செயற்திறன் இலக்குகளை அமைத்து விற்பனை நடவடிக்கைகளை நெருக்கமாக கண்காணித்து வருமானம் மற்றும் இலாபத்தை அதிகரிக்கும் பயனுள்ள மூலோபாயங்கள் நடைமுறைப்படுத்துதல் பிராந்திய முகாமையாளருக்கு நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மேலதிகமான விடயங்கள் இந்த வேலைக்காக இந்த கெசட்டில் என்னென்ன போடப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஃபுல்லாக கெசட்டும் அந்த லிங்கூடாக நான் தருவேன். ஃபுல்லாக நீங்கள் திட்ட தெளிவாக வாசித்து பார்த்து நீங்கள் இந்த வேலைக்காக விண்ணப்பித்து கொள்ளலாம். வயதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 22 தொடக்கம் 45 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த வேலைக்காக இந்த நிறுவனத்தில் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இது இபிஎஃப் இடிஎஃப்க்குரிய ஒரு பதவியாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு பதவிகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தந்த பதவிகளுக்கு அந்தந்த குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதை நீங்கள் நல்லா திட்ட தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. அதே மாதிரி வயதிலையும் பார்த்து கொள்ளுங்க. பார்த்து பிற்பாடு மாதிரி விண்ணப்ப படிவம் என்று சொல்றாங்க. அதை ஃபில் பண்ணி நீங்க இந்த வேலைக்காக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நாடு பூராக ஆண் பெண் இருபாலருக்குமான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மேலதிக தகவல்கள் சில விடயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பொருத்தமான அபேட்சகர்கள் இதனையொத்த திறனில் சில்லறை வியாபாரத்தில் தொடர்புடைய துறையில் அனுபவத்தை பெற்றிருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வலுவான தலைமைத்துவ பண்புகள் மற்றும் சிறந்த ஆளிடை தொடர்பாடல் திறன்களை கொண்டிருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. சிறந்த தகவல் தொழில்நுட்ப திறன்களை வெளிப்படுத்தக்கூடியவராக இருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி பல்துறை அணிகளை வழிநடத்தி நிர்வகிக்கும் நிரூபிக்கப்பட்ட திறனை கொண்டிருத்தல் வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. மற்றும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இலங்கை பிரஜையாக ஒருவராக இருத்தல் வேண்டும். பதவியின் பணிகளை மேற்கொள்வதற்கு உடல் மற்றும் உளத்தகமை பெற்றிருத்தல் வேண்டும். சிறந்த பண்புடையவராக இருத்தல் வேண்டும். அதே மாதிரி கீழே சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தேவையான தகைமைகள், அனுபவம் மற்றும் திறன்களை பெற்றிருக்கும் அபேட்சகர்கள் தொடர்புடைய கல்வி மற்றும் தொழில்முறை சான்றிதழின் பிரதிகளுடன் சேர்த்து தமது சுய விவர கோவையை 2026 ஜூலை 11 அதாவது 7ஆம் மாதம் 11 இந்த மாதம் க்ளோசிங் டேட்டாக இருக்கிறது. அதற்கு முன்னர் பதிவு தபாலில் அல்லது மின்னஞ்சல் மூலம் சமர்ப்பிப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்லையும் நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். அவங்களுடைய மெயில் அட்ரஸ் கீழே நான் தருவேன். அந்த அட்ரஸ் ஊடாகவும் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். சுயவிவர கோவை 2026 ஜூலை 11 அல்லது அதற்கு முன்னர் பதிவு தபால் மூலம் மின்னஞ்சல் மூலம் சமர்ப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பிட்ட இறுதி திகதிக்குள் விண்ணப்பங்களை பிரதி பொது முகாமையாளர் மனித வளங்கள் மற்றும் நிர்வாகம் லங்கா சத்தோசல் லிமிடெட் இலக்கம் 27 4வது மாடி CWE செயலக கட்டிடம் ஒக்ஸ்ஹால் வீதி கொழும்பு 2 என்ற முகவரிக்கு அல்லது vacancies@lankasathosa.org என்ற மின்னஞ்சலூடாகவும் அனுப்ப முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலதிகமான விடயங்கள், மேலதிகமான தகவல்கள் நீங்கள் அறியணும்னு சொன்னால் மேலே லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க் நீங்கள் தமிழில் உங்களுக்கு கெசட் இருக்குது. அதை வாசித்ததன் பிற்பாடு மேலதிகமாக நீங்கள் விண்ணப்பிக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள். நன்றி. மற்றும் ஒரு வேலை வாய்ப்போடு சந்திப்போம்.